போலி பங்குச்சந்தை செயலியில் முதலீடு செய்ய வைத்து 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அசாம் நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜகுமாரன். இவர் ஃபேஸ்புக்கில் பங்குச்சந்தை விளம்பரம் ஒன்றை பார்த்து அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துள்ளார். இதையடுத்து ராஜகுமாரனை மஞ்சு பட்சிசா என்பவர் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்த்து பங்குச்சந்தை பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தி 83% லாபம் பெற்று தருகிறோம் என கூறியுள்ளார். மேலும் SBIS என்ற ஆப் லிங்கையும் அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவித்துள்ளார். அதனை உண்மை என நம்பிய ராஜகுமாரன் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து 54,42,500 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதையடுத்து அவர் பதிவிறக்கம் செய்த செயலியில் லாபம் சேர்த்து 96,03,669 இருப்பதாக காட்டியுள்ளது. அந்த பணத்தை ராஜகுமாரன் எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதுகுறித்து அந்த கும்பலிடம் கேட்டபோது மேலும் முதலீடு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். 1 கோடி ரூபாய் வந்த பிறகுதான் லாபத்தை எடுக்க முடியும் என கூறியதாக தெரிகிறது. இதனால் சந்தேகமடைந்த ராஜகுமாரன் விசாரித்தபோது அது போலி பங்குச்சந்தை என்பது தெரிந்தது. அதிர்ச்சியடைந்த ராஜகுமாரன் உடனடியாக இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அசாம் மோரிகான் மாவட்டத்தை சேர்ந்த அஜிபுர் ரகுமான் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே அசாம் விரைந்த இணையவழி தனிப்படை போலீசார் அஜிபுர் ரகுமானை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட மோசடி புகார்கள் இருப்பதும் அவரது சகோதரர் வங்கிக் கணக்கில் 2.5 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரியவந்தது. அவரிடமிருந்து ஒரு சிம் கார்டு, 3 செல்போன்கள், வைஃபை மோடம், 2 லேப்டாப், 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அக்கௌண்ட் ஹோல்டருடைய KYC மற்றதெல்லாம் எடுத்து அப்புறம் அந்த சைபர் ஐபோர்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி அக்யூஸ் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி அசாமுக்கு போனோம். அசாமில் போகல பார்த்தா அங்கே அசாமில் அந்த பர்டிகுலர் வில்லேஜில் வந்து அது ஒரு என்னது அந்த ஊரே வந்து அந்த தொழில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஆள் இப்போ ஆளை பிடிக்கிறோம், அது அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் தம்பி இதை இப்போ பிடித்தோம். இதில் என்னன்னா அண்ணா வந்து தம்பி வந்து அந்த அக்கௌண்ட் வச்சு அவர் ஏமாத்துறாரு. தம்பியோட சிம் கார்டை யூஸ் பண்ணி பணம் டிரான்சாக்ஷன் பண்றாரு. அப்பாவோடைய மொபைல் யூஸ் பண்ணி இந்த விக்டிம் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் வந்து ஏமாத்தி பேங்க் டீடைல்ஸ் எவ்வளவு பணம் போடுறீங்கன்னு டீடைல்ஸ் வாங்குறாங்க. அதே ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாதிரி அது வந்து ஓடுது. இப்ப தற்போதைக்கு நாங்க பிடிக்க போனது இவர் அண்ணங்காலம் ரொம்ப பிடிச்சோம். மற்றவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியின் தந்தை, சகோதரர் உட்பட 4 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்டு மோசடி நபரை கைது செய்த போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.